வணக்கம் சென்னை வழங்குகிறோம் சாண்டா மோனிகா ஸ்டடி அப்ராட் எஜி எக்ஸ்போ 2025 பவர்ட் பை கிரெடில்லா. மே 10ஆம் தேதி சென்னை சிட்டி சென்டர் எக்மோர் ரேடிசன் ப்ளூ ஹோட்டலுக்கு வாங்க. நேரம் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை. நடிகையாக ஜொலித்துக் கொண்டிருந்த சமந்தா தற்போது தயாரிப்பாளராக மாறியிருக்கிறார். இவர் தயாரிக்கும் முதல் படமான சுபம் மே 9ஆம் தேதி தியேட்டரில் வெளியாக உள்ளது. இப்படத்திற்கான ப்ரமோஷன் நிகழ்ச்சி விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. இதில் கலந்து கொண்டு பேசிய நடிகை சமந்தா, என்னால் படங்களில் நடிக்க முடியவில்லை, மீண்டும் நடிக்க முடியுமா என தெரியவில்லை என்று வேதனையுடன் பேசியுள்ளார். இது அவரது ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி என அனைத்து மொழிகளிலும் படுபிசியாக நடித்து வந்த நடிகை சமந்தா ஒரு அரிய வகை நோயால் பாதிக்கப்பட்டதை தொடர்ந்து சினிமாவில் இருந்து ஒதுங்கி தற்போது ஓய்வில் இருக்கிறார். இவர் கடந்த ஆண்டு ட்ராலாலா மூவிங் பிக்சர்ஸ் என்ற தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கினார். பொதுவாக நடிகர்கள் தான் தயாரிப்பில் ஈடுபடுவார்கள். ஆனால் சமந்தாவிற்கு சினிமாவின் மீது இருக்கும் காதலால் தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி அதில் தரமான படங்களை கொடுப்பேன் என்று கூறியிருந்தார். சமந்தாவின் தயாரிப்பு நிறுவனமான ட்ராலாலா மூவிங் பிக்சர்ஸ் நிறுவனம் சுவம் என்ற படத்தை முதலில் தயாரித்துள்ளது. இந்த படம் தெலுங்கில் வருகின்ற மே 9ஆம் தேதி தியேட்டரில் வெளியாக உள்ளது. இந்த படத்தை பிரவீன் கான்ட்ரேகுலா இயக்கியுள்ளார். இதில் ஹர்ஷத் மல்கிரெட்டி, ஷாலினி கொண்டேபுடி, ஸ்ரீயா குந்தம், ஸ்ரவானி சரண் மற்றும் கவிரெட்டி ஸ்ரீனிவாஸ் ஆகியோர் முக்கிய வேடத்தில் நடித்துள்ளனர். ஹாரர் காமெடி படமாக உருவாகியுள்ள இப்படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சி விசாகப்பட்டினத்தில் நடைபெற்றது. அதில் நடிகை சமந்தா கலந்து கொண்டு பேசினார். வாழ்க்கையில் ரிஸ்க் எடுக்க வேண்டிய சூழலுக்கு நாம் தள்ளப்படும் போதுதான் வாழ்க்கையில் ஏதாவது செய்ய வேண்டும் என்று தோன்றும். நான் சினிமாவை விட்டு ஓய்வில் இருந்த போதுதான் நிறைய விஷயத்தை யோசித்தேன். என்னால் படத்தில் நடிக்க முடியவில்லை, மீண்டும் நடிக்க முடியுமா என்று கூட தெரியவில்லை. ஆனால் எனக்கு சினிமாவை தவிர வேறு எதுவும் தெரியாது. அப்போதுதான் தயாரிப்பாளராகலாம் என்கிற எண்ணம் வந்தது. நான் சினிமாவில் 15 ஆண்டுகளாக இருக்கிறேன். இந்த அனுபவத்தை வைத்துக்கொண்டு ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்க வேண்டும் என்று முடிவு செய்தேன். ஒரு சினிமா நடிகையாக நான் கற்றுக்கொண்டதை விட தயாரிப்பாளராக பல விஷயத்தை கற்றுக்கொண்டேன். இன்னும் பல விஷயத்தை கற்றுக்கொள்வதற்காக காத்திருக்கிறேன் என பேசியிருந்தார். அதில் நிகழ்ச்சியின் போது சமந்தா அடிக்கடி கண்களை துடைத்துக் கொண்டே இருந்தால் அவர் உணர்ச்சி வசப்பட்டு அழுகிறார் என்று செய்தி பரவியது. அதற்கு அண்மையில் பதில் அளித்திருந்த சமந்தா, நான் மேடையில் கண்கலங்கி துடைப்பதற்கு காரணம் உணர்ச்சி வசப்பட்டு இல்லை. பிரகாசமான விளக்குகளை பார்க்கும் போது என் கண்கள் கூசுவதால் கண்களில் இருந்து கண்ணீர் வருகிறது. அதனாலே நான் அடிக்கடி கண்களை துடைக்கிறேன். நான் மேடைகளில் உணர்ச்சி வசப்பட்டு அழவில்லை. நான் நன்றாக மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நீங்கள் என் மீது வைத்திருக்கும் அன்புக்கு நன்றி என கூறியிருந்தார். வணக்கம் சென்னை வழங்குகிறோம் சாண்டா மோனிகா ஸ்டடி அப்ராட் எஜி எக்ஸ்போ 2025 பவர்ட் பை கிரெடில்லா. மே 10ஆம் தேதி சென்னை சிட்டி சென்டர் எக்மோர் ரேடிசன் ப்ளூ ஹோட்டலுக்கு வாங்க. நேரம் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை.